அண்மைச் செய்தி. உருமாறிய JN.1 கொரோனா தொற்றினால் பாதிப்பு பெரிய அளவில் இல்லாவிட்டாலும் பரிசோதனையை அதிகரிக்க பொது சுகாதாரத்துறை முடிவு செய்திருக்கிறது. சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம், சிறுநீரக பாதிப்பு மற்றும் 60 வயதிற்கு மேல் உள்ளவர்கள் என அறிகுறியுடன் வருபவர்களுக்கு கொரோனா பரிசோதனை செய்ய சுகாதாரத்துறை முடிவு செய்திருக்கிறது. முழு விவரங்களை தருவதற்காக நம்முடைய செய்தியாளர் முனாஃப் இணைப்பில் இருக்கிறார். முனாஃப், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். இந்த அதிகரிக்க தொற்று உள்ள கொரோனா தொடர்பாக இந்த கொரோனா தொற்றால் அடுத்தடுத்து ஒருவர் என 2 பேர் கொரோனா தொற்றில் தமிழகத்தில் இதுவரை 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். தமிழகத்துல கொரோனா தொற்று அதிகரிப்பது தொடர்ந்து பொது சுகாதாரத்துறை நடவடிக்கையை தீவிரப்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக இந்த புதிதாக பரவும் JN.1 புதிய வகை கொரோனா தொற்றினால் பாதிப்பு பெரிய அளவுல இல்லாவிட்டாலும் இந்த பரிசோதனைகளை அதிகரிக்க பொது சுகாதாரத்துறை முடிவு செய்திருக்கிறது. அந்த பரிசோதனையில குறிப்பாக இந்த சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம், சிறுநீரக பாதிப்பு உள்ளிட்ட 60 வயதுக்கு மேல் உள்ளவர்கள் என அறிகுறியுடன் வருபவர்களுக்கு அனைவருக்கும் கொரோனா பரிசோதனை செய்ய வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல விரைவாக தொற்றை கண்டுபிடித்து சிகிச்சை தொடங்குவதற்கு முன்பு இறப்பை கட்டுப்படுத்த வழிகாட்டு நெறிமுறைகளும் பொது சுகாதாரத்துறை உத்தரவிட்டு வெளியிட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக கொரோனா தொற்று பாதிப்பவர்களின் குடும்பத்தினரும் பரிசோதனைகளை மேற்கொள்ள பொது சுகாதாரத்துறை முடிவு செய்திருக்கிறது. நேற்று முன்தினம் இந்த கொரோனா தொற்றினால் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். அதே போல நேற்று ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டதன் தொடர்பாக மெல்ல மெல்ல உயிரிழப்புகள் அதிகரிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில நவம்பர் மாத இறுதியில 7 என்ற எண்ணிக்கையில் இருந்த கொரோனா பாதிப்பு 20-25 நாட்களில் நேற்று வரை சிகிச்சை பெற்று வருவோர் எண்ணிக்கை 156 என்று உயர்ந்திருக்கிறது. இந்த நிலையில இந்த அதிகரித்த தொடங்க உள்ள கொரோனா தொற்றால் அடுத்தடுத்து ஒருவர் என 2 பேர் கொரோனா தொற்றினால் தமிழகத்தில் இதுவரை உயிரிழந்துள்ள காரணத்தினால் இந்த புதிதாக பரவும் JN.1 புதிய வகை கொரோனா தொற்று பாதிப்பு பெரிய அளவில் இல்லாவிட்டாலும் அந்த பரிசோதனைகள்ல மாவட்ட மருத்துவமனைகள்ல அரசு மருத்துவமனைகள், மாவட்ட மருத்துவமனைகள், அதே போல ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல அந்த பரிசோதனைகளை அதிகரிக்க பொது சுகாதாரத்துறை முடிவு செய்திருக்கிறது. இந்த பரிசோதனைகள்ல குறிப்பிட்ட அந்த 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு அந்த குறிப்பிட்ட நோய்களினுடைய பட்டியல் கொடுத்திருக்கிறார்கள். அதே போல அந்த சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம், சிறுநீரக பாதிப்பு உள்ளிட்ட இந்த குறையின் காரணமாக வருபவர்களுக்கு 60 வயதுக்கு மேல் உள்ளவர்களுக்கு ஏதாவது அறிகுறி தென்பட்டால் அவர்கள் உடனடியாக இந்த கொரோனா புதிய வகை பரிசோதனை செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல விரைவாக அந்த தொற்றை கண்டுபிடித்து சிகிச்சை தொடங்குவதற்கு மூலம் இறப்பை கட்டுப்படுத்த வழிகாட்டு நெறிமுறைகளும் பொது சுகாதாரத்துறை வெளியிட்டிருக்கிறது. கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினரும் பரிசோதனைகளை மேற்கொள்ள பொது சுகாதாரத்துறை முடிவு செய்திருக்கிறது. அதே போல நேற்று முன்தினம் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். நேற்று ஒருவர் உயிரிழந்த காரணத்தினால் மெல்ல மெல்ல இந்த இறப்புகள் அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதன் காரணமாகத்தான் இந்த தமிழகத்துல அந்த புதிதாக பரவக்கூடிய JN.1 தொற்றை பாதிப்பை பெரிய அளவுல கட்டுப்படுத்துவதற்கு ஏதுவாக இந்த பரிசோதனைகளை அதிகரிக்க தான் பொது சுகாதாரத்துறை முடிவு செய்திருக்கிறது. தமிழகத்துல கொரோனா தொற்று அதிகரிப்பதன் தொடர்பாக பொது சுகாதாரத்துறை எடுக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் ஏற்கனவே அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள்ல இருக்கக்கூடிய அந்த மருத்துவமனைகள்ல உள்ளிட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அனைத்தும் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 4 பேருக்கு இந்த புதிய வகை கொரோனா தொற்று இருப்பதன் காரணமாக அவர்கள் இருவர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த 4 பேர் இந்த கொரோனா தொற்று ஏற்படுவதற்கு காரணமாக தொடர்ந்து அவர் 4 பேரையும் கண்காணித்து வருவதாகவும் அவர்களுடன் இருந்தவர்கள் அவருடன் இருந்த அவர் குடும்பத்தாருக்கும் அந்த கொரோனா பரிசோதனை மேற்கொள்ள புதிய வகை கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளவும் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில இந்த புதிதாக பரவும் JN.1 புதிய கொரோனா தொற்றினால் பாதிப்பு பெரிய அளவில் இல்லாவிட்டாலும் பரிசோதனைகளை அதிகரிக்க பொது சுகாதாரத்துறை முடிவு செய்திருக்கிறது. மழையின் காரணமாக கொரோனா தொற்று ஆண்டுக்கு ஒரு முறை எப்போதுமே அதிகரிக்கக்கூடிய வகையில தான் இருக்கும். இந்த நிலையில இந்த புதிய வகை கொரோனா JN.1 என்று சொல்லக்கூடிய புதிய வகை கொரோனா தொற்றினால் பாதிப்பு அதிகரிக்க கூடாது என்பதற்காக பொது சுகாதாரத்துறை இயக்குனர்
செல்வ விநாயகம் உத்தரவை ஒன்று பிறப்பித்திருக்கிறார். அதில் குறிப்பாக இந்த JN1 தொற்றினால் பாதிப்பு அதிகரிக்க வாய்ப்பு கூடும் என்பதால் மாவட்ட மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள் எல்லாம் தொடர்ந்து அந்த பரிசோதனைகளை அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக இந்த புதிய வகை கொரோனா தொற்று என்பது 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தான் அதிகமாக பாதிப்பதாக அறிகுறி தெரிகிறது. அந்த வகையில இந்த சக்கர நோய் உள்ளவர்கள், ரத்த அழுத்தம் உள்ளவர்கள், சிறுநீரக பாதிப்பு உள்ளவர்கள் 60க்கும் மேற்பட்டோர் இந்த 3 நோய் தொற்றால் பாதிப்பு அறிகுறி ஏதேனும் தென்பட்டும் பட்சத்தில் உடனடியாக அவர்களை கொரோனா பரிசோதனை செய்ய முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில இந்த விரைவாக தொற்றை கண்டுபிடித்து சிகிச்சையின் மூலம் இறப்பை கட்டுப்படுத்த இந்த பொது சுகாதாரத்துறை மூலம் உரிய வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டிருக்கிறது.